லேர்ன் டு ஸ்பீக் இங்கிலீஷ். இந்த ப்ரோக்ராமில் 2 பகுதி இருக்குது. முதல் பகுதியில் இலக்கண பிழை இல்லாத சரியான சின்ன சின்ன வாக்கியங்களை நம்ம பேசி பழக போகிறோம். 2வது பகுதியில் ஒரு சின்ன டயலாக் எடுத்துக்கிட்டு அந்த டயலாக்கை அதோடைய அர்த்தம் தெரிஞ்சு அதை நம்ம பேசி ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். லேர்ன் டு ஸ்பீக் இங்கிலீஷ் ப்ரோக்ராமில் 2வது வீடியோவை நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. ஒரு சில எளிமையான வாக்கியங்களை நம்ம இப்போது ப்ராக்டிஸ் பண்ணுவோம். இன்றைக்கி ப்ரோக்ராமில் நம்ம ஐம் குட் அட் அப்படின்னு ஸ்டார்ட் ஆகக்கூடிய சில வாக்கியங்கள். இந்த வேர்ட் ஐம் குட் அட் அப்படிங்கிறது எப்போ நம்ம யூஸ் பண்ணணும்? போன வீடியோலேயே நம்ம பார்த்துட்டோம். ஐ ஆம் அப்படிங்கிறத ஐம் அப்படின்னு ஷார்ட்டாக நம்ம சொல்கிறோம். இந்த குட் அட் அப்படிங்கிறது எதை குறிக்குது அப்படின்னா, நம்ம எந்தெந்த விஷயங்களில் நம்ம திறமையானவங்களாக இருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு, நம்ம சொல்கிறதுக்கு இந்த வார்த்தையை நம்ம பயன்படுத்துகிறோம். அதே மாதிரி எந்தெந்த விஷயங்களை நம்ம எளிமையாக பண்ண முடியும், நமக்கு எது பிடிச்ச விஷயம், எதெல்லாம் நம்ம சிறப்பாக செய்ய முடியும், எதெல்லாம் நம்ம ஈஸியாக செய்ய முடியும் அப்படிங்கிறத நம்ம எளிமையாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு ஐ எம் குட் அட் அப்படின்னு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, இப்போது சில சென்டென்சஸ் நம்ம பார்க்கலாம். வழக்கம் போல் நம்ம ஃபஸ்ட்டு இந்த சென்டென்சஸோட மீனிங். ஐ எம் குட் அட் ட்ராயிங். எனக்கு ஓவியம் வரைகிறதுல நான் ரொம்ப திறமையானவன். ஐ எம் குட் அட் ஸ்விம்மிங். நான் நீச்சல் அடிக்கிறதுல திறமையானவன். ஐ எம் குட் அட் டிரைவிங். நான் கார் நல்லா ஓட்டுவேன். ஐ எம் குட் அட் ரீடிங். நல்லா ரீட் பண்ணுவேன், புத்தகங்களை வேகமாக வாசிப்பேன், அதோடைய அர்த்தத்தை நான் ஈஸியாக புரிஞ்சுக்குவேன். ஐ எம் குட் அட் ஸ்போர்ட்ஸ். தடகள போட்டிகளில் நான் திறமையாக என்னால் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். ஐ எம் குட் அட் ரைட்டிங். என்னால் நல்லா எழுத முடியும். ஹேண்ட் ரைட்டிங் அப்படிங்கிறது மட்டும் கிடையாது, அர்த்தமுள்ள வாக்கியங்கள், கட்டுரைகள், இதெல்லாம் நான் நல்லா எழுதுவேன். ஐ எம் குட் அட் மேத். நான் கணக்கில் நான் ரொம்ப திறமையானவன், எனக்கு கணக்கு ரொம்ப பிடிக்கும். ஐ எம் குட் அட் டான்ஸிங். நான் நல்லா டான்ஸ் ஆடுவேன். இந்த மாதிரி நம்மளுடைய திறமையை வெளிப்படுத்துறதுக்கு நம்ம இந்த வார்த்தைகளை நம்ம பயன்படுத்தலாம். ஐ எம் குட் அட். ஸோ இப்போ நம்ம சில வார்த்தைகளை நம்ம உச்சரித்து பழகலாம். ட்ராயிங். ரிப்பீட் பண்ணுங்க. ட்ராயிங். எகெயின். நான் இந்த கர்சரை மூவ் பண்ணி முடிக்கங்களாட்டியும் நீங்கள் அதை சொல்லி முடிச்சிருக்கணும். ஸோ ஸ்விம்மிங். ரிப்பீட் பண்ணுங்க. ஸ்விம்மிங். டிரைவிங். டிரைவிங். ரீடிங். reading. Sports. Sports. Writing. Writing. Math. Math. Dancing. Dancing. இந்த வார்த்தையை நீங்கள் சேர்த்து சொல்லி பழகுங்க. ஐ எம் குட் அட். இதை குட் அப்படிங்கிறது கொஞ்சம் குட். ரிப்பீட் பண்ணுங்க. குட். இப்போ நம்ம சென்டென்சஸை ப்ராக்டிஸ் பண்ணலாம். நான் இதை ரீட் பண்ணுறேன், நீங்கள் எனக்கு அப்புறம் ரிப்பீட் பண்ணுங்கள். ஐ எம் குட் அட் ட்ராயிங். நீங்கள் ரிப்பீட் பண்ணுங்கள். ஐ எம் குட் அட் ட்ராயிங். ஐ எம் குட் அட் ஸ்விம்மிங். ரிப்பீட் பண்ணுங்க. I am good at swimming.
I am good at driving. ரிப்பீட் பண்ணுங்க. I am good at driving. I am good at reading. நல்ல சத்தமாக வாசிங்க, நல்ல சத்தமாக சொல்லி பழகுங்க. அப்போ தான் நம்மளுடைய கான்ஃபிடன்ஸ் லெவல் இம்ப்ரூவ் ஆகும். I am good at reading. I am good at sports. I am good at sports. I am good at writing. I am good at writing. I am good at math. I am good at math. I am good at dancing. I am good at dancing. ஸோ அதை நீங்கள் திரும்பவும் ஒரு தடவை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணி நீங்கள் அதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், அல்லது நீங்களே இதை ப்ராக்டிஸ் பண்ணி பழகுங்க. இப்போ நம்ம இந்த வீடியோவோட அடுத்த செக்மெண்ட் போகலாம். அடுத்த பகுதி ஒரு சின்ன டயலாக், அதை நம்ம ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த டயலாக்கோட மீனிங் என்னென்னு பார்த்துடலாம். கதிர் சொல்கிறார், ஹாய் நிலா, ஹவ் இஸ் இட் கோயிங். இது ஒரு இன்ஃபார்மல் க்ரீட்டிங். போன வீடியோவில் ஃபார்மல் க்ரீட்டிங் பார்த்தோம். அதில் ஃபார்மலான சென்டென்சஸ் நம்ம யூஸ் பண்ணி எப்படி பேசுகிறதுங்கிறத ஒரு சில சென்டென்சஸ் ப்ராக்டிஸ் பண்ணோம். இது இன்ஃபார்மல். இன்ஃபார்மல் அப்படிங்கிறது நம்ம ரொம்ப பழக்கமானவங்கக்கிட்ட நம்ம பேசக்கூடிய வார்த்தைகள், அந்த வாக்கியங்களை நம்ம இதில் பேச போகிறோம், பேசி பழக போகிறோம். ஸோ இதில் வந்து நம்ம ஹவ் ஆர் யூ அப்படிங்கிற மாதிரி ஃபார்மலாக நம்ம வந்து கேட்கணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது. ஏன்னா இவங்க நமக்கு தெரிஞ்சவங்க, நல்ல பழக்கமானவங்க. ஸோ அவங்கக்கிட்ட என்னென்ன வார்த்தைகள் நம்ம பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத நம்ம இதில் பார்க்கலாம். ஸோ ஹாய், இது வந்து நம்ம கேஷுவலாக யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தை. ஹலோ அப்படிங்கிறது ஃபார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தை. ஹாய்ங்கிறது ஒரு இன்ஃபார்மல் வே ஆஃப் ஸ்பீக்கிங். ஓகே, ஸோ ஹவுஸ் இட் கோயிங் அப்படின்னா நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படிங்கிறது தான் இவங்க கேஷுவலாக ஹவுஸ் இட் கோயிங் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, நிலா சொல்கிறாங்க, ஃபைன், நான் நல்லா இருக்கேன், தேங்க்யூ. தேங்க்யூ அப்படிங்கிறது ஃபார்மல். ஷார்ட்டாக இன்ஃபார்மலாக தேங்க்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அண்ட் யூ, ஸோ நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படிங்கிறத கேஷுவலாக கேட்குறாங்க. ஜஸ்ட் ஃபைன், ஓகே, ஏதோ பரவாயில்லாமல் இருக்க. வேர் ஆர் யூ ஆஃப் டு, நீங்கள் எங்கே போகிறீங்க அப்படின்னு கதிர் கேட்குறாங்க. டு த லைப்ரரி, நான் லைப்ரரிக்கு போகிறேன். கதிர் சொல்கிறாரு, ஓகே சரி, ஐல் சி யூ லேட்டர் தென். ஓகே பாய் அப்படின்னு சொல்கிறது தான் நம்ம ஐல் சி யூ லேட்டர் அப்படிங்கிறாங்க. நம்ம அப்புறமா மீட் பண்ணலாம். நிலா வந்து பாய் சொல்லிவிட்டு கிளம்புறாங்க. இதுதான் இந்த டைலாக்கோட மீனிங். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம், சரியான உச்சரிப்பு. ஸோ இந்த சென்டென்சஸ் பாருங்கள். ஹவ் இஸ் அப்படிங்கிறது தான் ஹவுஸ். ஹவுஸ் இட் கோயிங், இது நம்ம கேஷுவலாக சொல்கிறப்போ ஹவ் இஸ் இட் கோயிங் அப்படின்னு சொல்லாமல் ஹவுஸ் இட் கோயிங். ரிப்பீட் பண்ணுங்கள், நான் சொல்கிறத. ஹவுஸ் இட் கோயிங், திருப்பி ஹவுஸ் இட் கோயிங். அடுத்தது ஃபைன். ஃபைன், ரிப்பீட் பண்ணுங்க. எகெயின், போன வீடியோலேயே நம்ம பார்த்தோம் இதை. வேர் ஆர் யூ, வேர் ஆர் யூ அப் டு. ரிப்பீட் பண்ணுங்க. வேர் ஆர் யூ அப் டு. லைப்ரரி, லைப்ரரி.
later, later. Repeat, later. அடுத்ததான் நான் இந்த சென்டென்சஸை முழுச நான் ரீட் பண்ணுறேன், நீங்கள் அதை ரிப்பீட் பண்ணுங்கள். ஹாய் நிலா, ஹவுஸ் இட் கோயிங்? எங்கே நான் ஸ்டாப் பண்ணுறேனோ அங்கே நீங்களும் ஸ்டாப் பண்ணிக்கோங்க. அடுத்து ரீட் பண்ணுங்கள். இந்த கர்சர் லெஃப்ட்லேருந்து ரைட் மூவ் ஆகக்குள்ளாட்டியும் நீங்கள் அந்த வார்த்தைகளை, அந்த வாக்கியத்தை நீங்கள் வாசித்து முடிச்சிருக்கணும். அப்போ தான் கேட்குறதுக்கு நல்லாயிருக்கும். ரொம்ப ஒரு மாதிரி பாட்டு பாடுற மாதிரி இல்லாமல் கேட்க நல்லாயிருக்கும். ஸோ ஹாய் நிலா, ஹவுஸ் இட் கோயிங்? ரிப்பீட் பண்ணுங்கள். ஹாய் நிலா, ஹவுஸ் இட் கோயிங்? கொஞ்சம் சத்தமாக ரிப்பீட் பண்ணுங்கள், சத்தமாக பேசுங்க. அப்போ தான் உங்களுக்கு கான்ஃபிடென்ஸ் லெவல் இம்ப்ரூவ் ஆகும். ஃபைன், தேங்க்ஸ். அண்ட் யூ? ரிப்பீட். Fine, thanks. And you? Just fine. Where are you off to? Just fine. Where are you off to? To the library. To the library. Okay, I'll see you later then. Okay, I'll see you later then. Bye. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? நான் கதிர், நீங்கள் நிலா. கதிரோட டைலாக் நான் பேச போகிறேன், நிலாவோட டைலாக்கை நீங்கள் என்னோட பேச போகிறீங்க. நீங்கள் பேசுகிறப்போ சத்தமாக பேசுங்க. ஹாய் நிலா, ஹவுஸ் இட் கோயிங்? ஜஸ்ட் ஃபைன். வேர் ஆர் யூ அப் டு? ஓகே, ஐல் see you later then. இப்போது நான் நிலாவோட டைலாக் பேச போகிறேன், நீங்கள் கதிரோட டைலாக் பேசுங்க. ஸோ நீங்கள் தான் ஸ்டார்ட் பண்ணணும். லெட்ஸ் ஸ்டார்ட். ஃபைன், தேங்க்ஸ். அண்ட் யூ? To the library. Bye. ஓகே, இந்த டைலாக்கை நீங்கள் திரும்பவும் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். வீடியோவை ரிப்பீட் பண்ணி திரும்பவும் கேட்டு அதை நீங்கள் முறையாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இதில் நிறைய இன்ஃபார்மலான விஷயங்கள் இருக்குது. என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத இப்போது நம்ம பார்க்கலாம். ஸோ ஏற்கனவே நான் சொன்னேன், ஹாய் அப்படிங்கிறது ஒரு இன்ஃபார்மல் வே. இதை ஃபார்மலாக சொல்லணும் அப்படின்னா ஹலோ. ஓகே, ஹவுஸ் இட் கோயிங்? இந்த வார்த்தை நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோம் இந்த சென்டென்ஸ் அப்படின்னா, how are you? ஃபார்மலாக நம்ம கேட்கணும் அப்படின்னா how are you அப்படின்னு நம்ம கேட்போம். ஸோ இந்த how are you அப்படின்னு கேட்குறதுக்கு பதிலாக how's it going அப்படின்னாலும் how are you தான் அர்த்தம். அதே மாதிரி how are you அப்படின்னு நம்ம திரும்பவும் கேட்குறதுக்கு பதிலாக, ஒருத்தவங்க நம்மகிட்ட கேட்குறாங்க அப்படின்னா அவங்கள நம்ம திருப்பியும் how are you அப்படின்னு நம்ம கேட்குறதுக்கு பதிலாக இன்ஃபார்மலாக நமக்கு தெரிஞ்சவங்க கிட்ட கேஷுவலாக நம்ம கேட்கணும் அப்படின்னா and you அப்படின்னு கேட்டாலே போதும். ஸோ அதோட அர்த்தம் என்ன அப்படின்னா how are you. ஸோ அதை நம்ம திருப்பி கேட்கணுன்னு அவசியம் இல்லை. அதுக்கு பதிலாக ஷார்ட்டாக and you அப்படின்னாலே நம்ம திருப்பி அவங்கள எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்குறோன்னு தான் அர்த்தம். அதே மாதிரி ஃபார்மலாக வேர் ஆர் யூ கோயிங் அப்படின்னு நம்ம கேட்கக்கூடிய ஒரு வாக்கியத்தை இன்ஃபார்மலாக நமக்கு தெரிஞ்சவங்க கிட்ட ரொம்ப கேஷுவலாக வேர் யூ ஆஃப் டு, எங்கே போகிறீங்க அப்படிங்கிறது தான் வேர் யூ
அப் டு அப்படின்னு நம்ம கேட்குறோம். அதே மாதிரி ஃபார்மலாக நம்ம இதுக்கு பதில் சொல்லணும் அப்படின்னா ஐ எம் கோயிங் டு த லைப்ரரி அப்படி தான் நம்ம சொல்லணும். ஆனால் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நம்ம அந்த மாதிரி சென்டென்ஸை நம்ம பேசணும் அவசியம் இல்லை. கேஷுவலாக டு த லைப்ரரி அப்படின்னாலே அதோடைய அர்த்தம் அவங்க புரிஞ்சுக்குவாங்க. ஓகே, நான் லைப்ரரிக்கு போயிட்டுருக்கேன், அதுதான் ஷார்ட்டாக டு த லைப்ரரி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதே மாதிரி நம்ம ஒருத்தவங்கக்கிட்ட பேசி முடிச்சதுக்கப்புறம் ஃபார்மலாக அவங்கக்கிட்ட குட் பை அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அல்லது பாய் சொல்கிறோம். அதை வந்து இன்ஃபார்மலாக see you later அப்படின்னாலும் இது வந்து ஒரு இன்ஃபார்மலாக குட் பை சொல்கிறோம் அப்படிங்கிற அர்த்தம் தான். ஓகே, இப்போது இந்த டயலாக் நீங்கள் அர்த்தம் புரிஞ்சு நீங்கள் பேசியிருக்கீங்களா அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன கொஷின். வேர்ஸ் நிலா அப் டு, வேர்ஸ் நிலா அப் டு, இந்த கொஷினுக்கு நீங்கள் பதில் நீங்களே வந்து ஒரு சென்டென்ஸாக நீங்கள் இதை சொல்லணும். தொடர்ந்து எங்கள் வீடியோ பார்க்குறதுக்கு சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்.